ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கின்ற பிதாவாகிய தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. பிதாவின் வலது பாசத்திலிருந்து நமக்காக பரிந்து பேசுகிற எஜமான யெஷுவா ஹாமஷியாவிற்கே மகிமை உண்டாவதாக. எஜமான யெஷுவா ஹாமஷியாவின் நாமத்தினால எல்லா சகோதர சகோதரிகள் வாலிப பிள்ளை எல்லாருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஷபாத் ஷலோம். கர்த்தருடைய கட்டளையின்படி இந்த ஓய்வு நாள் பரிசுத்த சபை கூடுதலை நாம் எல்லோரும் ஜெபம் செய்து ஆரம்பிக்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஒருவருக்கொருவர் இந்த பரிசுத்தமான ஆசீர்வதிக்கப்பட்ட நாளில் ஒருவருக்கொரு வாழ்த்திக் கொள்ளலாம். ஷபாத் ஷலோம் கோலேஹா. ஷபாத் ஷலோம் கோலேஹா. ஷபாத் ஷலோம் கோலேஹா. கர்த்தருடைய ஓய்வு நாள் வசனத்தை வாசித்துவிட்டு ஜெபத்திற்கு நேராக கடந்து செல்லலாம். சங்கீதம் 119 அதிகாரம் 58 வசனம். சங்கீதம் 119 அதிகாரம் 58 வசனம். முழு இருதயத்தோடும் உம்முடைய தயவுக்காக கெஞ்சுகிறேன், உமது வாக்கின்படி எனக்கு இரங்கும். மறுபடியுமாக, முழு இருதயத்தோடும் உம்முடைய தயவுக்காக கெஞ்சுகிறேன், உமது வாக்கின்படி எனக்கு இரங்கும். அல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். கண்களை மூடி இந்த வேளையில ஆண்டவரே, உம்முடைய தயவு, உம்முடைய இரக்கங்கள் எல்லாம் பெரிதாக இருக்கிறது. உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது உம்முடைய கிருபையினால் எங்களை நீர் நிரப்பி வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறீர். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்தமாக்கப்பட்ட இந்த ஓய்வு நாளிலே சபையாக கூடி வரும்படி செய்து உம்முடைய சத்தியத்தை எங்களுக்கு தெரியப்படுத்தி வழிநடத்தி வருகிற கிருபைக்காக உமக்கு கோடா கூடி ஸ்தோத்திரங்களையும் தூய பலிகளையும் நாங்கள் எடுக்கின்றோம். எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் அனைத்தையும் நீர் மாத்திரமே ஆட்கொண்டு ஆளுகை செய்து வழிநடத்தும்படியாக பிதாவாகிய தேவனே, உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய யெஷுவா ஹமஷியாக் வருகையிலே கரைதிரை பிழையற்றவர்களாக அவரோடு கூட எடுத்துக் கொள்ளும்படியாக நீர் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் உப்பாகவும் கனிதர் மரமாகவும் வெளிச்சமாகவும் பிறருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருந்து அவர்களை உம்முடைய ராஜ்யத்திற்கு நேராக வழிநடத்தும்படியாக ஞானத்தை எங்களுக்கு தந்தருளி வழிநடத்தும்படியாக எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எல்லாம் துதிகன மகிமை யாவற்றும் உமக்கு மாத்திரமே செலுத்தி நீ பெருமிச்சுமாய் யெஷுவா ஹமஷியா நாமத்தினாலே இந்த ஓய்வு நாள் சபை கூடுதலை ஆரம்பிக்கிறோம். எங்கள் அன்பு நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. அவரே துதிக்கும் பொழுது அவரே நம் துதிக்கு பாத்திரராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரே நமக்கு ஆதாரமானவராக இருக்கிறார். அவராலே அன்றி நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. நாம் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நம்மை முழு கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தாங்குகிறவராக இருக்கிறார். ஆபத்து நாட்களிலே அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம்மை காக்கும்படிக்கு விரைந்தோடி வருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த வேளையில நாம் ஆதாரம் நீதான் என்று இந்த வேளையில அவரை துதிக்க போகிறோம்.
எங்களுடைய பங்குமானவராக நீர் இருக்கிறீர். உமக்கு என்றென்றும் ஆராதனை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. அநேக போதகர்கள் சொல்லுவாங்க, கர்த்தர் உங்களை மறவாதவராக இருக்கிறார். நீங்க துக்கத்துல இருக்கிறீங்க, ஆண்டவர் உங்களை மறக்க மாட்டார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை மேன்மைப்படுத்துவார் அப்படின்னு உங்களை மறக்க மாட்டார், இந்த சூழ்நிலை உங்களை மறக்க மாட்டார் அப்படின்னு பல விதமான மறக்காதவர் என்று வெறும் ஆசீர்வாதத்தை கொண்டு பேசி மறவாதவர் என்று சொல்லுவார்கள். ஆனால் உண்மையாகவே நாம் தான் தேவனை மறந்தவர்களாக இருக்கிறோம் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. உபாகமம் 8:11 உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கு நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமல் போகாதபடிக்கு எச்சரிக்கையா இரு என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 78:7 தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் அவர் கற்பனைகளை கை கொள்ளும்படிக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் என்று நீதிமொழியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. என் மகனே, என் போதகத்தை மறவாதே, என் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசியாக ஒவ்வொரு ஜெபத்திலும் நாம் முடிக்கும் பொழுது என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்று சொல்லுகிறோம். ஆகவே மறக்கிறவர்கள் மனுஷனாகிய நாம் தான் இருக்கிறோம். தேவனோ எப்பொழுதும் மறவாதவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதை அவரை நாம் மறவாமல் இருக்கிறோம் என்பதற்கு, நாம் அவர் மேல் விசுவாசிக்கிறோம் என்பதற்கும் அடையாளமாக இருக்கிறது. ஆகவே இந்த வேளையில நாம் அவரை மறவாதவர் என்று உண்மையாக அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது அவர் எப்பொழுது நம்மை விட்டு மறவாதவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் கூட அவர் மறப்பதில்லை. வார்த்தையில் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய கற்பனைகள் கீழ்ப்படியும் பொழுது நம்மை மறப்பதில்லை. Hallelujah. My God, Yeshua Bhagavan.
நம்மை மறக்காதவராக இருக்கிறார். நெருக்கங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் எல்லாவற்றிலிருந்து நம்மளுக்கு ஜீவனை தந்து வெற்றி பெற செய்கிறவராக இருக்கிறார். அவரே மிகப்பெரிய தெய்வமாக இருக்கிறார். எங்களை எப்பொழுதும் மறக்காதவராக இருக்கிறீரே. உங்களுடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கீழ்ப்படிந்து நாங்கள் நடக்கும் பொழுது எங்களை வழிநடத்துகிற தேவனாக நீர் இருந்து உடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும் அளவும் மறந்து போகாதவராக ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நாழிகையிலும் எங்களை வழிநடத்துகிற எங்கள் அன்பு நிறைந்த கிருபை நிறைந்த சத்தியமுள்ள தேவனே, எமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். எங்கள் துதி ஆராதனை சுகந்து வாசனையாக ஏற்றுக்கொண்ட கிருபைக்காக உங்க கோடா கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். யெகோவா ஹமஷியாவின் நாமத்தினாலே எங்கள் துதியை ஏற்றுக்கொண்டமைக்காக நமக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எஜமான யெகோவா ஹமஷியாவிற்கே மகிமை உண்டாவதாக. Please have it. இன்னும் ஒரு அருமையான காலை வேளையை, இன்னும் ஒரு அருமையான ஓய்வு நாளை நம்ம எல்லாருக்கும் காண செய்த கிருபைக்காக கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி.
இந்த அருமையான காலை வேளையிலே, இந்த அருமையான ஓய்வு நாளிலே எல்லாரையும் சகோதர சகோதரிகள் வாலிபர்கள் எல்லாரையும் காண்பதற்கு மிகவும் மகிழ்ச்சியாய் இருக்கிறது. கர்த்தர் மகிமைப்படுவார். இந்த பரிசுத்த நாள்ல, ஆசீர்வதிக்கப்பட்ட நாள்ல மன மகிழ்ச்சியா இருந்து தேவனை மகிமைப்படுத்தினால உங்க எல்லாரையும் சகோதர சகோதரிகள் வாலிப பிள்ளைகள் எல்லாரையும் எஜமான யெஷுவா ஹாமஷேவின் நாமத்தினால வாழ்த்தி இந்த ஓய்வு நாள் பரிசுத்த சபை கூடுதலுக்கு வரவேற்கிறேன். அல்லேலூயா. நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? கர்த்தருடைய கிருபையால நல்லா இருக்கும். அல்லேலூயா. இந்த வாரத்தின் ஓய்வு நாள் வார்த்தையை கேட்க ஆயத்தமா இருக்கீங்களா? ஓய்வு நாள் வார்த்தையை பகிரும்படியாக டேவிட் பிரதரை அழைக்கிறேன். அல்லேலூயா. யெஷுவா மசீஹ் நாமத்தினால உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பையும் ஓய்வு நாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஷபாத் ஷலோம். கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து இளைப்பாறும்படியாக இந்த நாளில் நாம் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக நாம் இந்த வாரத்துக்கு தேவையான பலனை அடைவதற்கு முன்பதாக நாம் ஷமா எல்லாம் தெரியுமா உங்களுக்கு? ஷமா தெரியும். ஷமா சொல்லிட்டு நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க கடந்து செல்லும். ஒவ்வொரு முறை பழைய பாட்டிலும் கூட கர்த்தருடைய கட்டளைகள் கொடுப்பதற்கு முன்பதாக இஸ்ரவேலை கேள், தேவனாகிய கர்த்தர் ஒருவரே தேவன் சொல்லி யெஷுவா கூட புதிய ஏற்பாடுல 2 கற்பனைகளை கொடுப்பதற்கு முன்பதாக என்ன சொல்றாரு? ஷமா சொல்றாரு, இஸ்ரவேலை கேள், தேவனாகிய கர்த்தர் ஒருவரே தேவன். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு ஜெபமா இது காணப்பட வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில இறுதியாக, ஒவ்வொரு எபிரேயனும் தன்னுடைய வாழ்க்கையில் இறுதி ஜபமாக இந்த ஒரு பிரேயரை செய்யக்கூடிய ஒரு ஜபமாக விருப்பப்படுவாங்க. மாத்திரமல்ல, ஒரு காலையில எழுந்த உடனே ஷமாவுல நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்கிறது. நம்ம காலங்களில் இதை குறித்து நம்ம அதிகமா தியானிப்போம். இப்போது கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பதாக நம்ம ஷமா பாடிட்டு அவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். ஷமா இஸ்ராயேல் Adonai Eloheinu Adonai Echad Baruch Shem Kevod Malchuto Leolam Israel Adonai Eloheinu Adonai Echad Baruch Shem Kevod Malchuto Leolam Shema Israel Adonai Eloheinu Adonai Echad Baruch Shem Kevod Malchuto Leolam Vaed. Amen. நாளிலே நாம தியானிக்க போகிறதான தோரா பகுதி தோல்தோத். எல்லாரும் சொல்லுங்க, தோல்தோத். நம்ம ஓய்வு நாள் தியான பகுதியில இந்த 6வது தோரா பகுதியாக நாம் தியானித்து வருகிறோம். இந்த தோல்தோத் என்ற வார்த்தையிலே குறித்து இந்த நாளிலே நம்ம தியானிக்க போகிறோம். இந்த தோரா பகுதியானது ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வரை
இன்றைக்கான நம்முடைய தியானம். இதை வந்து மெசோரிட்டிக் டெக்ஸ்ட் படி 7ஆக டிவைட் பண்ணப்பட்டிருக்கு. 7 பகுதிகளாக டிவைட் பண்ணப்பட்டிருக்கு. முதல் பகுதி என்னன்னா 25ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல இருந்து 26:5 வரைக்கும். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா ஈசாக்குக்கும் ரெபெக்காளுக்கும் திருமணம் நடக்கிறது. அந்த திருமணத்திலிருந்து யாக்கோவும் ஏசாவும் பிறக்கிற வரைக்கும் அந்த சம்பவங்கள் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க கன்சீவ் ஆறாங்க. கன்சீவ் ஆனப்போ ரெபெக்காளுக்கு உள்ள ஒரு பெரிய ஒரு போராட்டம், எனக்குள்ள ஏதோ ஒரு 2 விதமான ஒரு போராட்டம் உள்ள காணப்படுகிறதுன்னு சொல்லிட்டு ரெபெக்காள் போய் கர்த்தருடைய சமூகத்துல இதை குறித்து கேட்கும்படியாக போகிறார். ரெபெக்காளுக்கு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை வருகிறது. என்னன்னா, உனக்குள்ள 2 ஜாதிகள் இருக்கிறது, 2 குழந்தை இருக்கு, அதாவது ட்வின்ஸ் இருக்கு உன்னுடைய வயிற்றுக்குள்ள. 2 ஜாதிகள் இருக்கு. ஒருத்தர் ஓங்கி இருப்பார், இன்னொருத்தர் வந்து கீழே இருப்பாரு. ஒருத்தர் இன்னொருவனுக்கு, அதாவது பெரியவன் வந்து இளையவனுக்கு சேவை செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு பிறப்பதற்கு முன்பதாகவே உங்களை குறிச்சு இந்த 2 பிள்ளைகளை குறிச்சதான தீர்க்க தரிசன வார்த்தை உன்னுடைய வெளிப்பாடு ரெபெக்காளுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. இது முதலாவது பகுதியில் பார்க்கும். அடுத்தது 26ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும். இங்க நம்ம வந்து அபிமலேக்கை குறித்து பார்க்கிறோம். எப்படி ஆபிரகாம் சாராள் வந்து பஞ்சத்து நிமித்தமா எகிப்துக்கு போனப்போ என்ன பண்றாங்க, சாராள் அடிமையா பிடிக்க கொண்டு போறாங்க இல்லையா? அதே போல ஈசாக்கு ரெபெக்காவுடைய வாழ்க்கையிலுமே இந்த சம்பவம் நடக்கிறதை நம்ம பார்க்கிறோம். 26ஆம் பகுதி 26ஆம் வசனம் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரை. இங்கே பார்க்கும்போது ஈசாக்கினுடைய 3 விதமான கிணறுகளை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஈசாக்கு 3 கிணறுகளை தோண்டுகிறார். இந்த 3 கிணறுகளுக்கு ஒவ்வொரு பெயர் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது ஒரு கிணறு தோன்றாரு. இதெல்லாம் ஏற்கனவே ஆபிரகாம் தோண்டி வைத்ததான கிணறு. ஆபிரகாம் தன்னுடைய காலத்துல தோண்டி வைத்ததான கிணறு. இந்த பகுதியெல்லாம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா, காசா, இப்ப இருக்கிறதான இஸ்ரேல் இருக்கிற காசா பகுதியில இருக்கிறது, பெலிஸ்தியர்களுடைய பகுதியில இருக்கிறது. முதல் ஒரு கிணறு ஏன் தோன்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஆபிரகாம் வந்து 3 கிணறு தோண்டி இருக்கிறார். ஏற்கனவே கிணறு தோண்டி இருக்கிறாரு. அதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன் கிணறு தோண்டினா தண்ணி நல்லது தானே, அதை ஏன் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இவங்களுடைய விருப்பம், இவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, இங்க தண்ணி இருக்குது, ஆனா உங்க தண்ணி எங்க இருந்து வந்து தெரியுமா, எங்க நிலத்துல இருந்து வந்த தண்ணி தான் உங்க கிணத்துக்குள்ள இதுவாயிருக்கு. அப்போ எங்க நிலத்தினுடைய தண்ணியை தான் நீங்க பயன்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க. ஈசாக்கு முதல்ல ஒரு கிணற்றை தோண்டுகிறார். அதை தோண்டும் போது அங்க வந்து ஒரு பிரச்சனை நடக்கிறது, ஒரு போராட்டம் நடக்குது அந்த கிணத்துக்காக. அந்த கிணத்தை அவங்க எடுத்துக்கொள்றாங்க. சோ அதை விட்டுறாரு. இந்த கிணத்துக்கு ஒரு பேர் வைக்கிறார், எசெக் என்று சொல்லி ஒரு பேர் வைக்கிறார். எசெக் என்றால் கன்டென்ஷன், சண்டைன்னு அர்த்தம். சோ இந்த கிணற்றை குறிச்சு என்ன பண்றாங்க, சண்டை போடுறாங்க. அதனால என்ன பண்றாரு, அந்த கிணத்தை விட்டுட்டாரு, இன்னொரு இடத்துக்கு போடுறாரு. அங்கேயும் போய் ஆபிரகாம் தோண்டினதான இடத்துல அந்த கிணற்றை மறுபடியும் தோண்டி எடுக்கிறார். அந்த இடத்துல என்ன பண்றாங்க, வந்து பிரச்சனை பண்றாங்க. அதுக்கு பேர் என்ன வைக்கிறாருன்னா சித்னா என்று சொல்லி பேர் வைக்கிறார். சித்னான்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா அப்ஸ்ட்ராக்ஷன். இன்னொரு அர்த்தம் இருக்கு அதுக்கு, என்னன்னா கர்ஸ்ட் அப்படின்னு அர்த்தம், சபிக்கப்பட்ட. சித்னா, இந்த சித்னான்ற வார்த்தையில இருந்துதான் சதான் அப்படின்ற வார்த்தை பிறக்கிறது. சதான் சத்ருன்றதான வார்த்தை பிறக்கிறது. சோ அங்கேயும் ஒரு சத்ரு எழும்பி ஈசாக்கனுடைய கிணற்றை பற்றி கொள்றார். சரி, 3வது ஒரு இடத்துக்கு போறாரு. 3வது இடத்துக்கு போய் அங்க கிணறு தோன்றுகிறார். அந்த இடத்துல பார்த்தாக்கா யாருமே பிரச்சனைக்கு வரல. சோ அந்த இடத்துக்கு பேர் என்ன வைக்கிறாரு, ரெஹபோத் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாரு. ரெஹபோத்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா பிராட் பிளேஸ் அர்த்தம். கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல ஒரு விஸ்தாரமான ஒரு இடத்தை கொடுத்தார். இது வந்து ரபைமார்கள் என்னவா பார்க்கிறாங்கன்னா, இந்த 3 கிணற்றுகளை என்னவா பார்க்கிறாங்கன்னா 3 எருசலேம் தேவாலயங்களாக பார்க்கிறார்கள். இதுவரைக்கும் எத்தனை எருசலேம் தேவாலயம் கட்டப்பட்டது யாருன்னா தெரியுங்களா? ஓகே, இப்ப எருசலேம் தேவாலயம் இருக்கா? இல்ல இல்ல, இப்ப எருசலேம் தேவாலயம் 2 தேவாலயம் இருந்தது இதுவரைக்கும். ஒண்ணு வந்து முதல் தேவாலயம் சாலமோன் கட்டினது. ஓகே, அது வந்து என்ன ஆச்சு,
நேபுகாத்நேச்சார் பாபிலோன்ல இருந்து வந்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஆலயத்தை தரமட்டமாக இடிச்சு போட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா பின்னாடி பிற்காலத்துல செருபாபேல் தலைமையில என்ன பண்றாங்க, திரும்ப போய் கட்டுகிறார்கள். அது ஏரோதன் தலைமையில அந்த இரண்டாவது ஆலயம் முதல் ஆலயத்தை விட ரொம்ப பிரம்மாண்டமாக விஸ்தாரப்படுத்தப்படுகிறது. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல ஆலயம் இருந்தது, தேவாலயம் இருந்தது. சோ அது இரண்டாவது ஆலயம். ஆனா இந்த இரண்டாவது ஆலயத்தையும் என்ன பண்ணாங்க, பிற்காலத்துல ரோமர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க, தரமட்டமாக இடித்து போட்டு விட்டார்கள். மூன்றாவது ஒரு ஆலயம் வருமா வராதா? வரப்போகிறது. யார் கட்ட போறா இந்த மூன்றாவது ஆலயத்தை? யார் கட்ட போறா? ஓகே, மூன்றாவது ஆலயம் நிறைய பேர் சொல்றாங்க அந்திகிறிஸ்து வந்து மூன்றாவது ஆலயம் கட்ட போகிறான்னு சொல்லி. ஆனா வேதாகம ஆராய்ச்சியாளர்கள் ரபேமார்கள் என்ன சொல்றாங்கன்னா, மூன்றாவது ஆலயம் கட்டப்படாது, மூன்றாவது ஆலயம் கட்டப்படாது. ஆனா மூன்றாவது ஆலயம் கட்டப்படுவதற்கு முன்னாடியே, அதாவது பைபிள் காலத்துல பாத்தீங்கன்னா ஆலயம் கட்டுவதற்கு முன்னாடி பலிபீடம் முன்னாடி கட்டப்பட்டுவிடும். பலிபீடங்கள் கட்டப்பட்டுவிடும், பலிகள் ஸ்டார்ட் ஆகப்படும். பலி, காலை பலி, மாலை பலி, இந்த ஓமர் ஆஃபரிங் என்று சொல்லி சொல்வார்கள். இந்த பலிகள் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணப்பட்டோம். ஆலயம் கட்டுவதற்கான படிகள் எல்லாமே ஆயத்தமாக்கப்படும். ஆனா கரெக்டா வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கு 1112வது பலின்னு நினைக்கிறேன். கரெக்டா அந்த நாளில அந்த பலிபீடமானது தீட்டுப்படுத்தப்படும். என்ன பண்ணா, அந்திகிறிஸ்து தன்னுடைய சொரூபத்தை அங்க கொண்டு அந்த ஆலயம் இருக்க வேண்டிய இடத்துல வைப்பானா, ஆலயம் முழுசா கட்டப்படாது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஆனா அந்த பலிபீடம் கட்டப்பட்டு விடும். அந்த பலிபீடத்துல கொண்டு வந்து பண்டிகை கொண்டு வந்து அந்த சொரூபத்துக்கு பலி செலுத்துவாங்க. பலிபீடத்துல எந்த ஒரு அசுத்தமான நான் கோஷர் மிருகத்தை கொண்டு வந்து பலி செலுத்தினா அந்த பலிபீடம் என்ன பண்ணப்படும், தீட்டுப்படுத்தப்படும். அந்த பலிபீடத்தை என்ன பண்ணிடுவாங்க, இடித்து போட்டு தகர்த்து போட்டுருவாங்க. அதுல இருந்து அந்திகிறிஸ்துவனுடைய ஆட்சி ஆரம்பிக்கப்படும். இப்போ நம்ம நினைக்கலாம் மூன்றாவது தேவாலயம் அந்திகிறிஸ்து கட்டுவாங்க என்று சொல்லி. ஆனா நிறைய ரபேமார்கள் சொல்றாங்க ஆலயம் முழுசும் கட்டப்படாது, பலிபீடம் கட்டப்பட்டு விடும். ஆனா மூன்றாவது தேவாலயம் முழுதாக கட்டப்படாது. அந்த பலிபீடம் கரெக்டா இந்த நாள் படி அந்த பலிபீடம் நிர்மூலமாக்கப்படும். நிர்மூலமானதுல இருந்து அந்த இடத்துல அவனுடைய அரசாட்சி ஆரம்பிக்கப்படும். மூன்றாவது தேவாலயம் யார் கட்டுவார் என்று சொல்லி பார்க்கும்போது வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, அப்பொழுது நான் அலங்கரிக்கப்பட்டதான எருசலேம் மேல இருந்து கீழே இறங்கி வர கண்டேன் என்று சொல்லி யோவான் தீர்க்க தரிசனம் அங்க பார்த்து சொல்றாரு. அங்க சொல்லும் போது அங்க அந்த ஆலயம் எருசலேம் முதல் இரண்டாம் ஆலயத்தை காட்டிலும் மூன்றாவது ஆலயம் எப்படி இருந்ததுன்னா முழு எருசலேம் முழுவதுமாக ஆண்டவருடைய நகரமாக கீழே இறங்கி வந்ததான். அங்க பார்த்தா ஆலயம் எதுவும் இல்ல, யெஷுவாவே அந்த இடத்துல ஜனங்களுக்கு ஆலயமாக இருந்தார் என்று சொல்லி சொல்லப்படுது. அப்ப மூன்றாவது ஆலயம் மிகவும் விஸ்தாரமாக கொடுக்கப்படும். அந்த மூன்றாவது ஆலயம் வேற யாரும் கிடையாது, யாரு? யெஷுவாவே நம் மத்தியில வந்து வாசம் செய்யக்கூடியவரால் இருக்கிறார் என்று சொல்லி இந்த எல்லா விஷயங்களையும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல. முன்பு செய்யப்பட்டதே மறுபடியும் செய்யப்படும். சூரியனுக்கு கீழே நூதனமானது ஒன்றும் இல்லை. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்கனவே நம்ம பைபிள்ல பார்க்கிற விஷயங்கள நமக்கு நடக்க போகிற காரியங்களுடைய திருஷ்டாந்தம். அதே போல பாத்தீங்கன்னா நம்முடைய முற்பதாக்கள் யாரு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. இந்த மூன்று பேரும் யாருடைய மாதிரி அப்படின்னு பார்க்கிறோம்னாக்க பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினுடைய அந்த ரெப்ளிகா, அந்த மாதிரியை வெளிப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி நான் பார்த்தோம். எப்படி பிதாவானவர் வந்து அந்த தோரா போர்ஷன் பாத்தீங்கன்னாக்கா ஆபிரகாமை குறிச்சு பார்க்கும்போது நிறைய தோரா பகுதிகள் இருக்கும். ஈசாக்கை குறிச்சு பார்க்கும்போது இப்ப நம்ம வாசிக்கிறோம்ல இந்த தோத்துன்னு சொல்லப்படுகிறதா இந்த ஒரே தோரா பகுதியில மாத்திரம்தான் ஈசாக்கை குறிச்சு டீடைலா சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை பார்க்கிறோம். அடுத்தது பார்க்கும்போது யாக்கோபுடைய வம்சத்தினுடைய நடக்கிறதான சம்பவங்கள் அடுத்த தோரா பகுதிகளில் நம்ம நிறைய பார்க்கிறோம். இதே போலதான் பைபிளும் அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாடுல ஆல்மோஸ்ட் முக்கவாசி பார்ட் யார் ஆக்கிபை பண்றது, பிதாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது யெஷுவா குறித்து சொல்லும் போது ஒரு மிகவும் குறிப்பிட்டதான டைம் தான். யெஷுவா இருக்கக்கூடியதான 32-33 வருடம் மாத்திரம் தான் அவரை குறித்து சொல்லப்படுகிறதான பகுதி. இதற்கு பின்னாடி வர பகுதி யாரு?
பரிசுத்த ஆவியானவரை குறித்து, அவரை குறித்ததான நிறைய சம்பவங்கள் இதுவரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறதான காரியங்கள். இது எல்லாமே நம்ம பைபிள் இருந்து அப்படியே நமக்கு அந்த மாதிரியை நம்மால பார்க்க முடிகிறது. ஓகே, 4வது பகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா 26ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் வரை. இங்க என்ன பண்றாங்க, இந்த 3வது இடத்துல ஈசாக்கு வந்து அங்க ரெகோபோத்னு பேர் வச்சு அங்க இருக்கிறது நிமித்தமாக பெலிஸ்தியர்கள் வந்துடுறாங்க. யார்? இந்த அபிமெலேக்கும் கூட இருக்கிறதான மற்ற மூப்பர்கள் வந்து ஈசாக்கு கூட வந்துடுறாங்க. ஈசா கிட்ட வராங்க. ஈசாக்கு வந்து கேட்கிறாரு, ஏன் இவ்வளவு நாள் என் கூட சண்டை போட்டீங்களா, மறுபடியும் என் கூட சண்டை போட வரீங்களான்னு கேட்கும் போது, இல்ல இல்ல, உங்க கூட தேவன் இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிவோம். ஏன்னா ஈசாக்கு விதைக்கும் போது ஈசாக்கு என்ன கிடைக்கலாம்? 100 மடங்கு பலனா. நல்லா கவனிச்சு பாருங்க, 2 மடங்கு கிடையாது, 3 மடங்கு கிடையாது. எத்தனை மடங்கு பலனா? 100 மடங்கு பலனை கொடுக்கிறார். அப்போ இந்த மாதிரி ஒரு பலன் வந்து யாருக்கும் கிடைக்காத ஒரு காரியம். அப்போ அவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, நாங்க இத்தனை முறை வந்து உன்னுடைய வளர்ச்சியை தடை செய்தும், உன்னுடைய ப்ராக்ரஸ் வந்து நாங்க என்ன பண்ணுவோம், தடை செய்துமே, கர்த்தர் என்ன பண்றாரு? உன்னை உயர்த்துகிறார். உன்னுடைய உயர்வு மனுஷன் மூலமா வரது கிடையாது, உன்னுடைய சொந்த உழைப்பு மூலமா வரது இல்ல, கர்த்தரே உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் கண்டோம் என்று சொல்லி இந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது. இன்றைக்கு கூட பாத்தீங்கன்னாக்கா தேவ பிள்ளைகளுக்கு அகெயின்ஸ்டா எழும்பக்கூடியதான் இந்த உலகத்தில் இருக்கிற உபத்திரவங்கள் அநேகம் உண்டு. ஆனாலும் நமக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு பெரிய ஒரு வார்த்தை என்ன, நான் உன்னுடைய கைட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் நான் உன்னோடு கூட இருப்பேன். நம்முடைய பிரயாசங்கள்லாம் நிச்சயமா நம்முடைய பிரயாசங்களை எத்தனை பேர் ஏமாற்றி எடுத்துக்கொண்டாலும் கண்டிப்பா நம்மோடு கர்த்தர் இருக்கிறதே இந்த உலகத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, பார்ப்பார்கள் என்று சொல்லி ஒரு உறுதியை கர்த்தர் நமக்கு அந்த இடத்துல நமக்கு தருகிறார். 5ஆம் பகுதி 26ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து 27 வரைக்கும். ஈசாக்கோடு கூட அவங்க என்ன பண்றாங்க, அந்த பெலிஸ்தியர்கள் வந்து ஒரு உடன்படிக்கை செய்து விடுகிறார்கள். சரி, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறாங்க நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம், ஆனா என்ன பண்ணக்கூடாது, நீங்க எங்களை இனிமே எந்த ஒரு ஹார்ம் பண்ணக்கூடாது, எங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் உண்டாக்க கூடாது, எங்க மேல எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்த கூடாதுன்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, ஈசாக்கோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்து விடுகிறார்கள் பெலிஸ்தியரோடு. அதே உடன்படிக்கை தான் இன்றைக்கும் கூட இஸ்ரவேல் என்ன பண்ணுது, பைபிளை தெரிந்ததான இஸ்ரவேல் அதே உடன்படிக்கை இன்னைக்கும் என்ன பண்ணுது, காசாவோட கூட மெயின்டைன் பண்ணிட்டு வருது. காசா பகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா பெலிஸ்தியர்களுக்காக கொடுக்கப்பட்ட பெலிஸ்தியர்கள் என்று சொல்லப்படுது. இன்றைக்கு இருக்கிறதான பாலஸ்தீனியர்கள், இந்த பெலிஸ்தியர்கள் உடைய வம்ச வழி வந்தவங்க தான் இந்த பாலஸ்தீனியர்கள். இன்றைக்கும் பாத்தீங்கன்னா இஸ்ரவேலர்களுக்கு எதிராக நிற்கக்கூடியவர்கள், யாக்கோபினுடைய புத்திரருக்கு எதிராக நிற்கக்கூடியவர்கள். ஏலியல் ஷாரோன் என்று சொல்லி ஒருவர் இஸ்ரேலுடைய பிரசிடென்ட் ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்றாரு, காசா அவருடைய கண்ட்ரோலுக்குள்ள வந்தப்போ என்ன பண்றாரு, அவர் காசா என்ன பண்ணிடுறாரு, பாலஸ்தீனுக்காக விட்டு கொடுக்கிறார். ஏன்னா he knows the Bible. ஈசாக்கு அவர்களோடு பண்ணதான உடன்படிக்கை அவர் அறிந்திருக்கிறார். என்னதான் உடன்படிக்கை பண்ணினாலும் இன்னைக்கும் அவருடைய கரம் இஸ்ரேலுக்கு எதிராக நீட்டப்பட்டுதான் இருக்கிற. அங்கிருந்து தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இஸ்ரேலை தாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லியும் நாம் பார்க்கிறோம். 6வது பகுதி 27ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வரை. இஸ்ரேல் என்ன பண்றாரு, யாக்கோபை ஏசான்னு நினைச்சு என்ன பண்ணிடுறாரு, ஆசீர்வதிச்சிடுறாரு. சோ ஏசா வந்து திரும்ப பார்க்கும் போது என்ன ஆச்சு, ஏசா என்ன பண்றாரு, இந்த வாசிச்சிருப்பீங்க அந்த கதை தெரியும் இல்லையா, யாக்கோபு ஏசாவுடைய கதை. ஓகே, மறுபடியும் சொல்றேன். யாக்கோபுக்கு ஈசாக்கு 2 பிள்ளை பிறக்கிறாங்க. ஒருத்தர் யாரு, ஏசா, இன்னொருத்தர் யாக்கோபு. 2 பேரும் ட்வின்ஸ் தான். எனக்கு ஒரே கொஞ்ச நேரம் டிஃபரன்ஸ் தான் அவங்க பிறக்கிறதுக்கு. ஆனா முதல்ல யார் வருது, ஏசா வராங்க. ஏசாவுடைய காலை பிடிச்சுக்கிட்ட யார் வர்றது, யாக்கோபு அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோபு வராரு. சோ 2 பேருக்கும் கொஞ்ச நேரம் இடைவெளி தான் கேப். ஆனா இந்த ஃபர்ஸ்ட் பிள்ளை யார் பிறக்கிறான்றது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த ஃபர்ஸ்ட் பிள்ளை பிறக்கிறவருக்கு என்ன கொடுப்பாங்கன்னா சேஷ்ட புத்திர பாகம் என்று சொல்லி பைபிள் ஒரு காரியம் இருக்கிறது. தலைச்ச பிள்ளைக்கு கொடுக்கக்கூடியதான ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் ஏன் அப்படின்னு பார்க்கும்பொழுது,
இந்த தலைச்ச பிள்ளை யாருடைய இடத்துல இருக்கிறாருன்னு சொல்லி பார்க்கும்போது தகப்பனுக்கு அடுத்ததான ஸ்தானத்தில் இருக்கிறார். ஒரு தகப்பன் தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்கக்கூடிய இடத்துல அடுத்த யார் வர்றது? சேஷ்டபுத்திரன் தான் வரும். சோ இந்த சேஷ்டபுத்திரன் வரும்பொழுது அந்த சேஷ்டபுத்திரனுக்கு 2 விதமான ஆசீர்வாதங்கள், டபுள் போர்ஷன் ஆஃப் பிளஸிங்ஸ் கொடுக்கப்படும். அதாவது 5 பிள்ளைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுவாங்க? 6 டிவைட் பண்ணுவாங்க. 6 டிவைட் பண்ணி முதல் பிள்ளைக்கு 2 ஆசீர்வாதம் கொடுப்பாங்க, மற்ற பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? ஒவ்வொரு பகுதிகள் கொடுப்பாங்க. ஏன் இந்த முதல் பிள்ளைக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம் பார்க்கும்பொழுது இந்த முதல் பிள்ளையோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, மீதி இருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளையும் தன்னுடைய ஜீவனையும் கொடுத்து என்ன பண்ணணும்? பாதுகாத்துக் கொள்ளணும். அப்பா எப்படி பாத்துக்கிறாரோ அதே ரெஸ்பான்சிபிலிட்டி அடுத்தது யாருக்கு இருக்கு? இந்த தலைச்ச பிள்ளைக்கு இருக்கிறது. சோ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கக்கூடியதான அந்த ரீசன் நம்ம பார்த்தா பைபிள் என்ன கொடுக்குது? இந்த 2 விதமான ஆசீர்வாதங்களை, டபுள் போர்ஷன் ஆஃப் பிளெஸிங்ஸ் இந்த தலைச்ச பிள்ளைக்கு கொடுக்கிறது. ஓகே, ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, ஏசா களைச்சு போய் வராரு. அப்ப யாக்கோபு என்ன பண்றாரு? நல்ல சுவையான ஒரு சூப்பு போட்டு சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருக்காரு. நல்ல ரெட் கலர்ல அப்படியே அட்ராக்டிவா இருக்கு. பசி நேரத்துல அந்த மாதிரி சூப்புடைய வாசனை பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கும்? ஏசா வேட்டையாடிட்டு வரும்போது பயங்கரமான பசி, சாப்பாடு கிடையாது. சோ இப்ப இங்க யாக்கோபிட்ட கேட்கிறாரு, உன்னுடைய சூப்பை எனக்கு கொடு. கொடுக்கும்போது கேட்கும்போது யாக்கோபு சொல்லுகிறார், சூப் வேணும்னா நீ என்ன பண்ணணும்? உன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை நீ எனக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதுல ஒரு சில ட்ரெடிஷன்ஸ் இருக்கு. என்னன்னா, இந்த சூழ்நிலை எப்போ செய்யப்படுகிறதுன்னு பார்க்கும்போது ஆபிரகாமுடைய மரணத்துல செய்யப்படுகிறது என்று சொல்லி சொல்லப்படுது. ஆபிரகாம் மரிச்சு அந்த மரணத்துல என்ன பண்ணுவாங்களா, சேஷ்ட புத்திரன் தான் இந்த ஒரு சூப்பை செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெடிஷன் இருக்குது. அது உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரியாது. ஆனா அந்த மாதிரி சூழ்நிலை செய்ய வேண்டிய இடத்துல ஏசா அந்த இடத்துல இல்ல. ஏசா இல்லாத இடத்துல யார் செய்யற அந்த வேலையை? யாக்கோபு செய்யறாரு. இப்ப யாக்கோபு செஞ்ச பிறகு அந்த சூப்பை சாப்பிடறதுக்கு மாத்திரம் யார் வருது? ஏசா வராரு. அப்போதான் யாக்கோபு கேட்கிறாரு, உன்னுடைய புத்திர ஸ்வீகாரத்தினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி நீ செய்யல, ஆனா சாப்பாடுக்கு மட்டும் என்ன பண்ணிட்ட? இங்க நின்னுட்டியே நீ. அப்போ நீ இந்த சாப்பாடு வேணும்னா உன்னுடைய புத்திர ஸ்வீகாரத்தை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோபு கேட்கிறாங்க. சரி, அப்ப கூட ஏசா என்ன பண்றாரு? புத்திர ஸ்வீகாரம் ஒரு பெரிய விஷயமா தெரியல ஏசாவுக்கு. சோறு வயிற்றுக்கு பசி நேரத்துல சோறு இல்லாம புத்திர ஸ்வீகாரத்தை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? பின்னாடி வசனங்களை வாசிக்க பார்க்கும்போது ஏசா புத்திர ஸ்வீகாரத்தை டிஸ்பைஸ் பண்ணா, அலட்சியப்படுத்தினான் என்று சொல்லி பைபிள் சொல்லப்படுது. எவ்வளவு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி கர்த்தர் ஒரு மனிதனுக்கு வைத்திருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டியை ஒரு சாதாரண உணவின் நிமித்தமாக யார் என்ன பண்ணுது? ஏசா என்ன பண்ணப்பட்டான்? அலட்சியம் படுத்தினான் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். 6வது பகுதியில 7வது பகுதி பார்க்கிறோம். 28ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரை இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சு என்ன பண்றாங்க? ரெபெக்கா ஏசாவை என்ன பண்ணிடுறாங்க? யாக்கோபு என்ன பண்ணிடுறாங்க? இங்க இருந்தாக்க ஏசா என்ன பண்ணிடுறான்? உன்னை கொலை செய்து விடுவான் என்று சொல்லி என்ன பண்ணிடுறாரு? என்னுடைய தகப்பன் வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு லாபானுடைய வீட்டுக்கு, அவனுடைய மாமா வீட்டுக்கு என்ன பண்ணிடுறாரு? அனுப்பிடுறாரு. சோ யாக்கோபு என்ன பண்ணிடுறான்? தன்னுடைய அப்பாவின் இடத்துல இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு யாக்கோபு தன்னுடைய மாமன் வீட்டாகிய லாபானுடைய வீட்டுக்கு கடந்து சென்று விடுகிறான். இதுதான் இந்த தோரா பகுதியில் நடக்கிறதான சம்பவங்கள். இப்ப நம்முடைய தலைப்புக்கு நேராக வரும். தோல்தோத் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஜெனரேஷன், சந்ததிகள் என்று சொல்லி பைபிள் சொல்லப்படுகிறது. ஓகே, இந்த சந்ததிகளுக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியதான இந்த வேத தியானத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது இப்படி பார்க்கும்போது நம்ம நிறைய காரியங்களை பார்த்து வந்தோம். ஒவ்வொரு தோரா பகுதியிலும் நிறைய விஷயங்களை நாம தியானித்து வந்தோம். வரிசையத்துன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது உடன்படிக்கை குறிச்சு பார்த்தோம் இல்லையா? அடுத்தது நோவா பார்க்கும்போது ஒரு மறுபிறப்பு, முழு உலகம் 2வது ஒரு மறுபிறப்புக்கு நேராக போகிறது சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி சாரா போன வாரத்துல சாராளுடைய குணாதிசயங்களை குறிச்சு பார்த்தோம். இப்போ இந்த இடத்துல தோல்தோத் சொல்லி பார்க்கும்போது ஜெனரேஷன்ஸ் குறிச்சு பார்க்கும்போது இங்க சொல்லப்படுகிறதான ஒரு முக்கியமான விஷயம், மறைபொருள் என்ன பார்க்கும்போது 2 விதமான
ஜெனரேஷன்ஸை குறித்து வேதாகமம் சொல்லுகிறது. மனிதன் பாவத்தில் விழுந்த பிறகு 3ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய வித்துக்கும் ஸ்திரீனுடைய வித்துக்கும் உன்னுடைய வித்துக்கும் என்ன பண்ணுவேன், நான் பகையை உண்டாக்குவேன். 2 விதமான ஜெனரேஷன்ஸை குறித்து பைபிள் சொல்லுகிறது. 2 விதமான சந்ததியார் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. ஒன்று யாரு? கர்த்தருடைய சந்ததி. இன்னொன்னு யாரு சொல்லுங்க? பிசாசுடைய சந்ததி, சத்ருவனுடைய சந்ததி. இந்த 2 குரூப் இருக்கிறாங்க. இந்த 2 குரூப்புக்கும் எப்பவுமே என்ன இருக்கிறது? ஒரு போராட்டம் இருக்கிறது. கர்த்தருடைய சந்ததி வளரக்கூடாதபடிக்கு, கர்த்தருடைய சந்ததி ஆசீர்வதிக்க கூடாதபடிக்கு, கர்த்தருடைய சந்ததி வளரக்கூடாதபடிக்கு சத்துருவானன் எப்பவுமே என்ன பண்ணிட்டு இருக்கான்? தடை செய்து கொண்டே இருக்கிறான். அந்த உலகத்துல நடந்த முதல் கொலை எப்ப தெரியுங்களா? ஏன் தெரியுங்களா? காயின் ஆபேலை கொன்றதான அந்த ஒரு ரீசனை பார்க்கணும். 2 பேருமே ஆதாம் ஏவாளுடைய பிள்ளைங்க தான். ஆனா ஆபேலுடைய குணாதிசயத்தையும் பார்க்கிறோம், காயினுடைய குணாதிசயத்தையும் நம்ம பார்க்கிறோம். ஆபேலுடைய குணாதிசயம் எப்படியா இருந்தது? கடவுளுக்கு பிரியமான காரியத்தை நான் கொடுக்க வேண்டும், கர்த்தருக்கு பெஸ்டான ஒரு காரியத்தை கொடுக்க வேண்டும், கர்த்தரை நான் பிரியப்படுத்த வேண்டும். இதுல என்னங்க தப்பு இருக்குது? கடவுளுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு வாழ்க்கையை வாழ்வதில் என்ன தப்பு இருக்கிறது? ஆனா இந்த உலகம் நம்மை வாழ விடாது. சத்ரு நம்ம இந்த வாழ்க்கையை வாழ விட மாட்டான். நீதிமான் செழிக்கிறது சத்ருவுக்கு பிடிக்காது, நீதிமான் வாழ்வதே சத்ருவுக்கு பிடிக்காது. ஸ்தேவான் சொல்லும் போது என்ன சொல்றாரு? ஆபேலுடைய ரத்தம் முதல் கொண்டு இன்று வரை, இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னாக்கா இன்று வரை சிந்தப்படுகிற ரத்தம், குற்றமில்லாத ரத்தம் யாருடையதுன்னா தேவ பக்தி உள்ள சந்ததியை அழிக்க வேண்டும் என்பது பிசாசனுடைய குறிக்கோளா இருக்கு. அப்போ தேவனை பற்றுகிறவர்களை இந்த உலகத்துல வாழ விடக்கூடாது. இதுதான் சத்துருவனுடைய மெயினான டார்கெட். சோ இதே காரியத்தை தான் நம்ம இந்த தோரா பகுதியில ஈசாக்கனுடைய வாழ்க்கையிலுமே பார்க்கிறோம். ஈசாக்கு கர்த்தருக்கு பிரியமாய் வாழ முயற்சி செய்கிறார். கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்ய முயற்சி செய்ய, தன்னுடைய குடும்பத்தை கர்த்தருடைய வழியில நடத்தபடியாக முயற்சி செய்கிறார். ஆனா என்ன பண்ணல? ஈசாக்கு எங்க போய் வாழ்ந்தாலும் ஈசாக்கு வாழ விடவில்லை. இது செய்யறது யாரு? செய்யறது யாரு? சத்துருவனுடைய வித்துக்கள், சத்துருவனுடைய விதைகளை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ இந்த சந்ததியால் கர்த்தருடைய ஜெனரேஷனை, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை நிர்மூலமாக்குவதே உங்களுடைய பெரிய ஒரு குறிக்கோளாக வைத்துக் கொண்டிருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. இதற்கு பிறகு ரெபேக்காளை குறித்து நம்ம பார்க்கிறோம். ரெபேக்காள் வயிற்றுல ஏற்கனவே சொன்னது போல 2 பிள்ளைங்க இருந்தாங்க. வயிற்றுல அவளுக்கு ஒரு ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ். அந்த டிஸ்டர்பன்ஸ் ஒரு பிசிக்கல் டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. பிசிக்கல் டிஸ்டர்பன்ஸா இருந்தாக்கா என்ன பண்ணிருப்பாங்க? ரெபேக்காள் போய் ஒரு மருத்துவரை அணுகி இருப்பார். ஆனா ஸ்பிரிச்சுவலா she is troubled. ஆவிக்குரிய ரீதியில ஏதோ ஒரு குழப்பம் எனக்குள்ள வயிறு இத்தனை நாள் காத்து கொண்டிருந்த ரெபேக்காளுக்கு ஈசாக்கு ரொம்ப நாள் குழந்தை கிடையாது. 40 வயதுல திருமணம் ஆகிறது, 60 வயதுல தான் என்ன பண்ணுது? குழந்தை தரிக்கிறது. இவ்வளவு நாள் காத்து கொண்டிருந்து ஒரு குழந்தை பிறக்கிறதால எனக்குள்ள ஒரு சமாதானம் இல்லை, ஏதோ ஒரு கன்டென்ஷன் எனக்குள்ள இருக்கிறது. இது என்ன சொல்லி ரெபேக்காள் என்ன பண்றாங்க? போய் கேட்கிறாங்க. யார்கிட்ட கேட்கிறாங்கன்னு பைபிள் தெளிவா போட்டு இல்லை. தேவனை அண்டினார் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. ஆனா யார்கிட்ட? ஆனா என்ன சொல்றாங்கன்னா 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒன்னு சேத் என்று சொல்லப்படுகிறதான நோவாவினுடைய ஷெம் கிட்ட போய் இவங்க கேட்டிருக்கலாம் என்று சொல்லப்படும். ஏன்னா ஷெம் அந்த காலம் வரைக்கும் உயிரோட வாழ்ந்து இருக்கிறார். நம்ம ஜீனியோல அவருடைய வம்ச பட்டியல பார்க்கும் போதெல்லாம் இந்த இயர்ஸை கால்குலேட் பண்ணும்போது அந்த டைம்ல ஷெம் உயிரோட இருக்கிறார். ஷெம் இடத்துல கேட்டிருக்கலாம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இன்னொன்று என்ன பாசிபிலிட்டினா மெல்கிசேதேக், ஆபிரகாம் தன்னுடைய தஸ்மபாகங்களை கொடுக்கிறார் இல்லையா, அந்த மெல்கிசேதேக்கை போய் அணுகி இருக்கலாம் சொல்லி யாரை கேட்டாலும் சரி, பிரச்சனை கிடையாது. ஆனா ரெபெக்காளுக்கு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை வருகிறது. என்ன வார்த்தை வருதுன்னா 2
ஜாதிகள் உனக்குள்ள இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை வருது. ஓகே, ஆண்டவர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, நான் ஏசாவை வெறுத்து யாக்கோபை நேசித்தேன் அப்படின்றாரு. இது என்னங்க பார்ஷியாலிட்டி? பறக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன பண்ணிடுறாரு? நான் ஏசாவை வெறுத்துறேன், யாக்கோபை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இது என்ன பார்ஷியாலிட்டி? இப்ப ஆண்டவர் நம்ம ஆண்டவர் பட்சபாதம் செய்கிற தேவனா? இல்ல இல்லையா? ஆண்டவர் பாகுபாடு பார்க்கிற தேவன் கிடையாது. எல்லாரும் ஒரே மாதிரி பார்க்கிறதான. ஆனா பாத்தீங்கன்னா இது சொல்றதுக்கான ரீசன் என்னன்னா, ரெண்டு பேருக்குள்ளேயும் இருக்கிறதான குணாதிசயங்கள். அவங்க வளர்ந்து வரும்பொழுது அவங்களுடைய குணாதிசயங்கள் வேறுபடுகிறதை குறித்து நம்ம இங்கே பார்க்கிறோம். இங்க வளர்ந்து வரும்பொழுது இவருடைய குணாதிசயம் வேறுபடுகிறது. யாக்கோபை குறித்து பார்க்கும்போது அவன் குணசாலியா இருந்தான் என்று சொல்லி பைபிள் சொல்லுது. அவன் குணசாலியா இருந்தான், கூடார வாசியா இருந்தான். ரெண்டு விஷயத்தை குறித்து யாக்கோபை குறித்து பைபிள் டெஸ்ட் பண்ணி கொடுத்தது. முதல்ல யாக்கோபு என்ன இருந்தா? குணசாலியா இருந்தானா. இன்னொன்னு கூடார வாசியா. கூடார வாசி என்று சொல்லி சொல்லப்படுகிறதான ஒரு காரியம் எதை குறிக்கிறதுனா, கூடாரத்துல தங்கியிருந்து கர்த்தருடைய வார்த்தையை ஸ்டடி பண்ணக்கூடியதான குவாலிட்டி யாக்கோபுக்குள்ள இருந்ததுதான். ஆனா ஏசாவுக்குள்ள இருக்கிற குவாலிட்டி என்ன இருந்ததுனாக்கா, அவன் வெளியின் மகனா இருந்தான். எப்பவுமே உலகத்தினுடைய காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையில மையமா இருந்தது. நான் போய் ஹண்ட் பண்ணணும், என்னுடைய வாழ்க்கையில எந்த காரியங்கள் செய்யணும், அந்த காரியங்கள் செய்யணும்னு சொல்லிட்டு அவனுக்கு உலக காரியங்கள் தான் அவனுடைய வாழ்க்கையில ஒரு பிரதானமான ஒரு விஷயமா இருந்தது. இன்றைக்கும் இந்த உலகத்துல இருக்கிற ரெண்டு ஜெனரேஷன், நான் சொல்றேன் இல்லையா, ரெண்டு விதமான சந்ததி இருக்கு. கர்த்தருடைய சந்ததிகளுக்கு எப்பவுமே என்னவா இருக்கும்னா, என்ன குறிக்கோளா இருக்கும்னா, நான் ஆண்டவருடைய பார்வையில உண்மையா இருக்க வேண்டும், ஆண்டவருடைய பார்வையில என்னுடைய வாழ்க்கை கரெக்டா இருக்கணும், நான் அவருக்கு நான் குணசாலியான ஒரு மகனாக உள்ள மகளாக நான் விளங்க வேண்டியது அவசியமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி. இன்னொரு சந்ததிக்கு என்னன்னா, அந்த உலகத்துல நான் பெரிய ஆளாகணும், என் பேர் என்ன பண்ணணும், நிறைய பேரு தெரிஞ்சுக்கொள்ளணும், என்னை குறிச்சு நிறைய பேரு தெரிஞ்சுக்கொள்ளணும், நான் பணக்காரன், அவனை இவ்வளவு சம்பாதிக்கணும், அது செய்யணும், இது செய்யணும்னு சொல்லிட்டு உலகத்தினுடைய கனவுகள் நிறைய இருக்கும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இந்த ரெண்டு பேருமே, யாக்கோபும் ஏசாவும். பைபிள்ல பார்க்கிறோம், நம்முடைய முற்பிதாக்கள்ல 3 பேர், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. இவங்களுடைய சரித்திரத்தை குறித்து சொல்லும் போது இவங்களுடைய நல்ல குவாலிட்டிஸ் as well as இவங்களுடைய குறைவுகளை குறித்து பைபிள் என்ன பண்ணுது, ரெக்கார்ட் பண்ணுது. ஆண்டவர் நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம், முற்பிதாக்கள் தானே, உங்களோட தவறுகளை என்ன பண்ணிட்டு இருக்கலாம், பைபிள்ல மறைச்சு வரும் நல்ல குவாலிட்டிஸ் மட்டுமே எழுதிருக்கலாம் இல்லையா. ஆனா என்ன பண்றாரு ஆண்டவர், உங்களுக்குள்ள இருக்கிற குறை நிறைய ரெண்டுத்தையும் என்ன பண்றாரு, பைபிள்ல ரெக்கார்ட் பண்றாரு. ரெண்டு பேர், ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தையை வளர்த்து எடுப்பதுல ஒரு தகப்பனுக்கும் தாய்க்கும் ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது, ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது. சரி, ஆபிரகாம் என்ன பண்ணாரு, விசுவாசிக்கும் தகப்பன் தான். ஆனா பாசம்ன்ற வர சூழ்நிலையில நிறைய விஷயங்கள் ஆபிரகாமுடைய கண்கள் என்ன பண்ணப்படுகிறது, மறைக்கப்பட்டு விடுகிறது. இஸ்மாயில்ன்ற குழந்தை, முதல் குழந்தை பிறக்கிறான். பிறந்த உடனே ஆபிரகாமுக்கு என்ன ஆயிடுது, ஐயோ என்னுடைய மகன், எனக்கு இவ்வளவு நாள் குழந்தை இல்லாம இருக்கு, எனக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு ஒரு பெரிய ஒரு பாசம். ஆனா சாராள் என்ன சொல்றா, இல்ல இவன் நம்முடைய சந்ததி கிடையாது. ஏன்னா இஸ்மாயில் வளர்ந்து வர வர அவனுடைய குவாலிட்டிஸ் என்ன ஆகுது, வெளியே தெரிய ஆரம்பிக்குது. அவன் ஈசாக்கு என்ன பண்றான், மட்டம் தட்டுகிறான். சாராளுக்கு குழந்தை வந்தது நிமித்தமாக சாராள் என்ன பண்ணல, இது சொல்லல, ஆகார் இஸ்மாயிலை வெளியே அனுப்பிடுன்னு சொல்லிட்டு. இஸ்மாயிலுக்குள்ள இருந்ததான அந்த ஈவில் கேரக்டரை சாராள் என்ன பண்றான், பார்க்கிறான். அப்ப சாராள் என்ன சொல்ற, ஆபிரகாம்கிட்ட உங்க 2 பேரையும் வெளியே அனுப்பிடு. ஆபிரகாமுக்கு ரொம்ப கலக்கம் பண்ணிட்டார். ஏன், ஐயோ எனக்கு பெற்ற பிள்ளைய வெளியே அனுப்ப சொல்லி என் மனைவி சொல்றாளேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன சொல்றாரு, சாராள் சொல்றது சரி, அவன் சொல்ற பேச்சை கேட்டு என்ன பண்ண, அப்படியே செய் என்று சொல்லி. ஆண்டவரும் பட்சபாதம் செய்கிற தேவன் கிடையாது. அப்ப அந்த இடத்துல ஒரு தாய்க்கும் தகப்பன் 2 பேருக்கும் குழந்தைகளை வளர்த்து எடுக்கக்கூடியதான ஆவிக்குரிய கண்கள் தெளிவாக இருக்கிறது. இன்றைக்கும் நம்ம பிள்ளைகளை வளர்த்து எடுக்கும் போது நிறைய விஷயத்துல நம்முடைய பாசம், நம்முடைய பிள்ளைங்க மேல வச்சிருக்கிற பாசமானதுன்னா நம்ம கண்களை மறைத்து விடும். நிறைய விஷயங்கள் நம்மளால பார்க்க முடியாது. எது செஞ்சாலும் ஐயோ என் பிள்ளை, அவன் மேல நான் பாசம் வச்சிருந்தாலும் எது செஞ்சாலும் நான் என்ன பண்றோம், தப்பு செஞ்சாலும் என்ன பண்றோம், ஐயோ
வாடா போடான்றான் பாரு, எவ்வளவு அழகா இருக்கு பாரு என் பிள்ளை சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம், அதெல்லாம் ரசிச்சுக்கிறது நிமித்தமாக நாமே அந்த பிள்ளைகளுடைய குவாலிட்டிஸ் என்ன பண்றோம், கெடுத்து விடுவோம். கண்டிக்க வேண்டிய நேரத்துல கண்டிக்காமல் இப்படியா அந்த குழந்தையை அப்படியே கண்ட்ரோல் பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னாக்கா அந்த பிள்ளைகள் வழி விலகி போகக்கூடிய சூழ்நிலைகள் அநேக நேரத்தில் ஏற்பட்டு. அதே போலதான் வயிற்றுல இருக்கும் போதே ரெபெக்காளுக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கு, 2 பேரை குறிச்சதான ஆவிக்குரிய வெளிப்பாடு கொடுக்கப்பட்டிருக்கு. வளர வளர ஈசாக்கு என்ன பண்றாரு, ஆபிரகாம் போலதான் பாசத்து நிமித்தமா ஈசாக்கனுடைய கண் என்ன ஆயிடுச்சு, மங்கி போய்விட்டது. ஈசாக்கு என்ன எதிர்பார்க்கிறாரு, இந்த பையன் தான் போய் என்ன பண்றான், வேலை செஞ்சு சம்பாரிச்சு கொண்டு வரான், இந்த பையன் தான் போய் ஹண்ட் பண்ணி என்ன பண்றான், வீட்டுக்கு ஆகாரத்தை கொண்டு வருகிறான், அப்ப இவன் தான் குடும்பத்தை பார்க்கிறான்னு சொல்லி வெறும் பிசிக்கல் காரியத்தை குறிச்சுதான் ஈசாக்கு என்ன பண்றாரு அந்த இடத்துல பார்க்கிறான். ஆனா ரெபேக்கா அந்த இடத்துல என்ன பார்வை கொண்டவளா இருந்தாள், ஒரு ஸ்பிரிச்சுவல் ஐஸ் ரெபேக்காளுக்கு இருக்கு, ஒரு வெளிப்பாடு இருக்கு. 3 விஷயத்தை குறித்து இந்த தோத்தத்துல 3 விஷயத்தை குறித்து இந்த நாளில நம்ம மத்தியில மிகவும் ஆழமாக பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். முதல் காரியம், நமக்கு வருகிறதான சந்ததி, நம்முடைய பிள்ளைகள் மாத்திரமல்ல, யாரெல்லாம் கர்த்தருக்குள்ளாக வழி நடத்துகிறோமோ அவங்க எல்லாரும் நம்முடைய பிள்ளைகள் தான். யாருக்கெல்லாம் நம்ம சத்தியத்தை சொல்லுகிறோமோ அவங்க எல்லாம் நம்முடைய பிள்ளைகள் தான். சோ இந்த பிள்ளைகள் மேல இருக்கக்கூடிய ஆவிக்குரிய தகப்பனாகிய நமக்கு இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு பார்க்கும்போது ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 18:19. அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாரு நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று சொல்லி கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். சரி, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். தன்னுடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவான், ஓகே. தனக்கு பின் வருகிற சந்ததிக்கு எப்படி ஆபிரகாம் கட்டளையிட முடியும்? ஆபிரகாம் செத்து போன பிறகு ஆபிரகாமுக்கு அடுத்து வருகிற சந்ததிக்கு எப்படி கர்த்தருடைய வழிகளை கட்டளையிட முடியும்? நம்ம செத்து போன பிறகு நம்ம பேர பிள்ளைங்களா நம்ம கட்டளையிட முடியுமா? முடியாது. ஆனா ஆபிரகாம் செய்தார். எப்படி செய்தார்? வீட்டார் எல்லாருக்கும் கட்டளையிட்டாருங்க. பைபிள் தெளிவா சொல்லுது, தனக்கு பின் வரும்னா அவருடைய காலத்துக்கு பின்னாடி வரக்கூடிய ஜெனரேஷன்ஸ்க்கும் ஆபிரகாம் என்ன பண்றாரு, கட்டளையிடுகிறார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. எப்படி ஒரு மனுஷன் செத்து போன பிறகும் மற்றவர்களுக்கு எப்படி கட்டளையிட முடியும்? மற்றவர்களுக்கு எப்படி கர்த்தருக்கு பயப்படுகிற வழியும் கர்த்தருடைய நீதியும் கட்டளையிட முடியும்? இது நம்ம நினைச்சா நம்மளாலே இன்னைக்கு செய்ய முடியும். அந்த விஷயத்தை லெட்டர் எழுதி வைக்கணும். பிள்ளைங்க எல்லாருக்கும் லெட்டர் எழுதி வைக்கணும். அப்படியா? அவர் நடந்த வழியை காட்டினாரு. ஆண்டவரோடு அவர் நெருக்கமா இருந்தது, மற்றவங்களுக்கு முன்மாதிரியே காமிச்சார். எனக்கு ஒரு க்ளோஸான ஒரு பதில் என்ன தெரியுங்களா? ஆபிரகாம் தனக்கு பின் வருகிற சந்ததிக்கு கர்த்தருடைய வழியை எப்படி கட்டளையிட்டான்னு பார்க்கும்போது தன்னுடைய ஜீவியத்தின் நிமித்தமாக, தன்னுடைய வாழ்வு நிமித்தமாக ஒரு மாடலா வாழ்ந்து அதுல மாடலை பார்க்கும்போது இதுதான் என்னுடைய தகப்பன் என்று சொல்லி பார்த்து அவங்களும் அந்த வழியை பின்பற்றக்கூடியதான வாழ்க்கை ஆபிரகாமுக்குள்ளே இருந்தது. இன்றைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம நிறைய காரியங்களை இதை செய் அப்படின்னு சொல்றோம், இதை செய்யாதே என்று சொல்லுகிறோம் இல்லையா? சொல்றது ரொம்ப எளிது, சொல்றது ரொம்ப எளிது. நான் என்னுடைய அண்ணன் பிள்ளை ஒருத்தர் தான், எனக்கு பெரிய அண்ணனுடைய பையன். அவனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், கேலப்னு சொல்லிட்டு அவனுக்கு பேரு. ஒரு வாட்டி என்ன பண்ண, சமையலுக்கு தேங்காய் திருவிட்டு இருந்தாங்க. ஓகேவா? தேங்காய் திருவிட்டு இருந்தாங்க. கொஞ்சோடு தேங்காய் வாய்க்குள்ள போட்டு நான் பண்ணிட்டு இருந்தேன். அவன் என்ன பண்ண, இவ்வளவு தேங்காய் ஆடினான். எடுக்க கூடாது, வயிற்றுல பூச்சி வரும் அப்படின்னு சொன்னா அவன் வாயில வார்த்தைகள்லாம் ஃப்ளூவெண்டா வராது, பேச்சு வராது.
அவன் என்ன பண்ணா தெரியுங்களா? என் வாயை காமிக்கிறான். என்ன எடுக்க கூடாதுன்னு சொல்ற, உன் வாயில ஏற்கனவே நீ சாப்பிட்டுட்டு இருக்கியே அப்படின்றத இன்டைரக்டா எனக்கு காண்பிக்கிறான். புரியுதா உங்களுக்கு? நம்ம சொல்லுகிற வார்த்தைகளை காட்டிலும் நம்முடைய செயல்களை இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகள் ரொம்ப கேர்ஃபுல்லா கிளியரா கவனிக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு விஷயத்த செய்யாத அப்படின்னு நாம சொல்றோம், ஆனா அதே விஷயம் நமக்குள்ள இருக்கிற காரியங்களை நம்ம செய்யறத பிள்ளைங்க பார்க்கும்போது என்ன ஆகுது? என்ன ஆகுது? நம்ம பிள்ளைங்களை என்ன வளருவாங்க? அதே மாதிரிதான் வளருவாங்க. பிள்ளைங்க வந்து இது செய்யாத செய்யாத, போகாத அப்படி போகாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்டர் பண்ணிட்டு நம்ம அழகா போயிடலாம். ஆனா அவங்களுக்கு ஒரு லைஃப வாழ்ந்து காண்பிக்கும் பொழுது, நான் இதை செய்ய மாட்டேன் செய்யாம இருந்து வாழும்போது, அந்த பிள்ளைங்களை அதை பார்த்து அதை வாழ்க்கையில நம்மளுடைய லைஃப பார்த்து லேர்ன் பண்ணும் போது அவங்களுடைய வாழ்க்கையில என்னவா மாறும்? ஒரு லெசனா மாறும். நம்ம கற்றுக் கொடுக்கவே தேவையில்லை. பிள்ளைங்களை அடிச்சு துன்புறுத்தி நம்ம உட்கார வச்சு இது செய்யணும், இது ஏன் செய்யறேன்னு சொல்லவே தேவையில்லை. நம்மளை பார்த்து நம்ம பிள்ளைங்க கற்றுக்கொள்வாங்க. அந்த விதத்துல நான் வந்து பிரதர் ரொம்ப அட்மையர் பண்ணேன். The way he communicates with the kids. பிள்ளைங்க கிட்ட எல்லாம் வந்து எவ்வளவு விஷயங்கள்ல எப்படி சொல்றாரு, ரொம்ப நிதானமா ரொம்ப கேர்ஃபுல்லா இந்த விஷயம் செய்ய இந்த விஷயம் செய்யாதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி பொறுமை. அந்த பொறுமை எனக்கு கூட நிறைய நேரத்துல இல்ல. என் பிள்ளைலாம் வந்து என்ன பண்ணிடுவேன், திட்டிடுவேன். சோ அப்படிப்பட்ட ஒரு எக்ஸாம்பிள்ஸ் இன்னைக்கு நிறைய ஊழியக்காரருடைய பிள்ளைகள், நிறைய பேர் சொல்றோம்ல, நிறைய சபைகள்ல பார்க்கணும், ஊழியக்காரருடைய பிள்ளைங்க என்ன பண்றாங்க? தருதலையா போயிடுறாங்க. ஊழியக்கார பிள்ளைங்களாம் சாட்சி இல்லாம போயிடுறாங்க. அதுக்கான ரீசன் என்ன தெரியுங்களா? அவங்க வந்து ரெண்டு விதமான அப்பாவை பாக்குறாங்க. ஒரு அப்பா யாரு? ஆமா, ஒரு அப்பா வீட்டுல இருக்கிற அப்பா. இன்னொரு அப்பா வந்து புல்பிட்ல இருக்கிறதான அப்பா. புல்பிட்ல இருக்கிற அப்பா எப்படி இருப்பாரு? ரொம்ப பரிசுத்தவான், ரொம்ப பியூர், அவர்கிட்டே நெருங்க முடியாது. ஆனா வீட்டுல போயிருக்கிற அப்பா யாரு? இதை பார்த்து பார்த்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு சலிப்பு தட்டி விடுது. இப்போ வளரும் போது அவங்களுக்குள்ளே என்ன காரியம் ஆயிடுது? ஐயோ, இதுதான் இப்படிதான் எல்லாருமே இருப்பாங்க, ஊழியக்காரங்கன்னா இப்படிதான் எல்லாரும் இருப்பாங்கன்ற ஒரு தவறான ஒரு இம்ப்ரெஷன் மனசுக்குள்ள ஆழமாக பதித்து விடுகிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் நம்மை குறித்து ஆபிரகாம் சொன்னது போல, ஆபிரகாம் குறிச்சு ஆண்டவரே சாட்சி சொல்லுகிறார். இவன் தனக்கு பின்வருகிற சந்ததிகள் எல்லாரும் என்ன பண்ணுவான்? கர்த்தருடைய வழியில நடப்பதற்கு கட்டளையிடுவான் என்று ஆண்டவர் சாட்சி சொல்லுகிறார். இன்றைக்கு அதே சாட்சி நம்மை குறித்து ஆண்டவர் சொல்ல முடியுமா? சொல்லக்கூடிய நிலைமையில நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு நமக்கு பின்வருகிற சந்ததி யாரை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நம்முடைய சொல்லை பார்த்து இல்லை, நம்முடைய ஜீவியத்தை பார்த்து, நம்முடைய நடக்கையை பார்த்து, நம்முடைய பேச்சை பார்த்து, நம்முடைய வாழ்க்கையை பார்த்து என்னுடைய அப்பா அதுன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதான ஒரு பெருமை நம்முடைய ஜெனரேஷனுக்கு சேர்த்து வைக்க வேண்டியது அவசியமா இருக்கு. முதல் காரியம், நம்முடைய ஜெனரேஷன், நம்முடைய தோல்தோத்தை நம்ம எப்படி வழி நடத்துறோம்னாக்கா, ஃபர்ஸ்ட் காரியம் டு கமாண்ட் our generation. எப்படி கமாண்ட் பண்றது? நம்முடைய ஜீவித நிமித்தமாக, நம்முடைய சாட்சி நிமித்தம், வாழ்க்கை நிமித்தமாக நம்முடைய ஜெனரேஷனுக்கு நாம கமாண்ட் பண்றோம். இரண்டாவது காரியம், டு ஹேவ் a spiritual insight on our kids. ஆவிக்குரிய கண்ணோட்டம், ஆவிக்குரிய பார்வை இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை குறித்து நமக்கு பெற வேண்டியது அவசியமா இருக்கு. அன்றைக்கு ரெபெக்காள் தன்னுடைய 2 பிள்ளைகளை குறித்து ஒரு ஆவிக்குரிய பார்வை, ஒரு தெளிவை பெற்றிருந்தாள். முதல் பிள்ளை இப்படி, இரண்டாவது பிள்ளை இப்படி. அந்த தெளிவை பெற்றுமே ரெபெக்கா தன்னுடைய வாழ்க்கையில நிறைய முயற்சி செய்திருப்பா ஏசாவை மாற்றுவதற்கு. எப்படியாவது இந்த பிள்ளை வழி விலகி போயிடக்கூடாதுன்னு தான் ரெபெக்காளுடைய எண்ணமா இருந்திருக்கும். ஏன்னா ரெபெக்காள் ஏசாவை என்ன பண்ணிருக்கா? அதிக பிரிய வைத்திருக்கிறார். அந்த இதுக்கான ஆதாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரெபெக்கா கடைசியில சொல்லுவா, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பிறகு ஏசா என்ன பண்ணுவான்? பிளான் பண்ணுவான், எங்க அப்பா துக்க நாட்கள் முடிகிற வரைக்கும் நான் வெயிட் பண்றேன், முடிச்ச உடனே என்ன பண்ணிடுவேன்? யாக்கோபை கொன்று விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிளான் பண்றான். அந்த விஷயம் ரெபெக்காளுக்கு தெரிந்து விடுகிறது. அப்ப அவசரமா யாக்கோப என்ன பண்றா? ப்ரிப்பேர் பண்ணி லாபான் மீட்டிங் அனுப்புறான். அப்ப சொல்றா, ஒரே நாள்ல என்னுடைய 2 பிள்ளைகளும் மரித்து போக கூடாது, நான் 2 பிள்ளையும் ஒரே நாள்ல இழந்துட வேணும் அப்படின்ற பயப்படுறான். அப்போ யாக்கோபு மேல என்ன பாசம் வச்சாலோ ஏசா மேலே அதே பாசம் அவளுக்கு இருக்கிறது. எப்படி 2 பேர் ஒரே நாள்ல இறந்து போவாங்க? ஏசா யாக்கோபை கொண்டா, அப்ப யார் தான் இறந்து போகணும்? யாக்கோபு தான் இறந்து போகணும்.
ஆனா 2 பேரை இழப்பேன்னு ரெபெக்காள் சொல்றா. அதுக்கான ரீசன் என்ன? ஆபேலை காயின் கொன்ற போது யார் இறந்தார்? ஆபேல் தான் இறந்தார். ஆனா காயினுடைய வாழ்க்கையும் என்ன மாறிச்சு? அவன் சந்ததியே அதோட என்ன ஆயிடுச்சு? அழிந்து போகுது. ரெபெக்காளுடைய பயம் இதுதான். ஏசா யாக்கோபை கொன்று விடுவான், ஆனா அவனும் என்ன பண்ணிடுவான்? அழிந்து போய் விடுவானே அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. 2 பேரையும் நான் இழந்து போய் விடுவேன். இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய கண்ணோட்டம் நம்முடைய பிள்ளைகளை குறித்து தேவை. என் பிள்ளை எப்படியா இருக்கிறான், என்னுடைய பிள்ளைகளுடைய குணாதிசயம் எப்படி இருக்கிறது, எதிர்காலத்தில் என்னுடைய பிள்ளை எப்படியா இருக்க போகிறார், ஆண்டவர் என்னுடைய பிள்ளை எப்படி நடத்தி கொண்டு போக போகிறார் என்கிறதான ஒரு கண்ணோட்டம் இன்றைக்கு எத்தனை பேருக்கு, நம்முடைய பெற்றோர்களாகிய நமக்கு எத்தனை பேருக்கு இருக்கிறது? இது மிகவும் அவசியமான ஒரு காரியமா இருக்கு. நம்முடைய முற்பிதாக்கள் அவங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்துதான ஒரு திருஷ்டாந்தத்தை கொண்டவர்களா இருந்தார்கள், ஒரு வெளிப்பாடை கொண்டவர்களா இருந்தார்கள். இன்றைக்கு நம்ம ஒரு பெற்றோரா இருந்து நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஜெபம் என்ன தெரியுங்களா? ஆண்டவரே, என் பிள்ளை குறிச்ச வெளிப்பாடு எனக்கு கொடுங்க, என் பிள்ளை குறிச்சதான ஒரு ஸ்பிரிச்சுவல் இன்சைட் எனக்கு கொடுங்க, என் பிள்ளை எப்படி வளரப்போகிறான், என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது என்றதான ஒரு கண்ணோட்டத்தை, ஒரு வெளிப்பாடை எனக்கு கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு இன்றைக்கு பெற்றோர்களாகிய நாம தெரிந்து அந்த வெளிப்பாடை பெற்று ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கு. ஈசாக்கு ரெபெக்காளை விட்டுருங்க. அடுத்த முற்பிதாக்கள் 3வது யாரு? யாக்கோபு. யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைங்க? 12 பிள்ளைங்களுக்காக 2 பிள்ளைங்க தான். இந்த 12 பிள்ளைகளை குறிச்சும் யாக்கோபு நம்ம பின்னாடி ஒருத்தர் வருகிறதான தோரா பகுதியில பார்க்க போகிறோம். ஒவ்வொரு பிள்ளையை குறிச்சு யாக்கோபு என்ன பண்றாரு? ப்ராஃபஸை பண்றாரு. பிளஸ் பண்ணும்போது ஒவ்வொரு பிள்ளையை கூப்பிட்டு பிளஸ் பண்ணும்போது he prophesies. அவங்க சொல்ற ப்ராஃபஸில பாத்தீங்கன்னா, யாக்கோபு சொல்ற ப்ராஃபஸில பாத்தீங்கன்னா, யாக்கோபுக்கு பிறந்ததான 12 பிள்ளைகள் அவங்களுடைய சந்ததிகள் எல்லாம் தாண்டி, எகிப்தெல்லாம் தாண்டி அவங்க கானான போய் பற்றி கொள்ற வரைக்கும் யாக்கோபுடைய கண்ணுடைய பார்வை வெளிப்படுகிறது. ஆசேருடைய கோத்திரத்தை குறிச்சு பேசும்போது கானானில என்ன மாதிரி இடத்தை அவன் போய் சுதந்திரிப்பான்ற அளவுக்கு என்ன பண்றாரு யாக்கோபு? அவ்வளவு தொலைக்கு நோக்கான ஒரு திருஷ்டாந்தத்தை பெற்றிருக்கிறவரா. எப்படிங்க? பாசிபிளே கிடையாது. ஒரு சாதாரண ஒரு மனுஷன் தன் பிள்ளைக்கு தன் பின்னாடி வரக்கூடிய ஜெனரேஷன் முழுசு என்ன பண்றாரு? ஆவிக்குரிய ஜீவி கண்ணோட்டத்துல பார்க்கக்கூடியதான அந்த வெளிப்பாட்டை பெற்றிருக்கக்கூடியதான ஒரு மனுஷனாக பைபிள பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் நம்முடைய பிள்ளைகளை, அடுத்த சந்ததி பிள்ளைகள் மாத்திரம் கிடையாது, வெறும் பிள்ளைகள் மட்டும் இதை லிமிட் பண்ண விருப்பப்படவில்லை. நாம வளர்த்தெடுக்கக்கூடியதான தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய விசுவாசிகள், நம்முடைய ஆவிக்குரிய பிறப்புகள், நம்ம சுவிசேஷத்தை சொல்லி நம்ம வழிநடத்தி கொண்டு வருகிறோம் இல்லையா? ஒவ்வொருவரை குறித்தும் நாம் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்து ஒரு வெளிப்பாடை பெற்றுக்கொள்ள வேண்டியது இன்றைக்கு அவசியமான ஒரு காரியமாக இருக்கு. 2வது காரியம். 3வது காரியம், தோல்தோத் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, இந்த வார்த்தை குறித்து ஏற்கனவே ஷலோம் என்று சொல்லி நாம் பேசும்போது அந்த டாபிக்ல இந்த வார்த்தை குறித்து நான் பேசியிருந்தேன். முதல் முறை தோல்தோத் என்கிறதான இந்த வார்த்தை பைபிள் எந்த இடத்துல வருது தெரியுங்களா? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல முதல் முறை இந்த வார்த்தை வருகிறது. யாராவது ஒரு வாசிங்க. 2:4. தேவனாகிய கர்த்தர் பூமியையும் வானத்தையும் உண்டாக்கின நாளிலே வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகளே. வரலாறு, தோல்தோற்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னது? வரலாறு. இந்த வரலாறு பைபிள் நிறைய இடத்துல பார்க்கிறோம். ஆனா முதல் முறை இந்த வார்த்தை மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும் பொழுது இந்த இடத்துல இந்த வார்த்தையில் உள்ள எழுத்துக்களை பாத்தீங்கன்னா 2 வாவ் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும். 2 வாவ். ஓகே, இங்க இந்த எழுத்துக்களை உங்களால பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன். தோல்தோத், 2மே தோல்தோத் தான்.
முதமுறை ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறதா இந்த தோல்தோத்துன்ற எழுத்துல இங்க ஒரு வாவ் இருக்கு, இரண்டாவது ஒரு வாவ் இருக்கு. இது ரெட் கலர்ல ஹைலைட் பண்ணிருக்கேன் பாருங்க. 2 வாவ் இருக்கிறது. தாவ், வாவ், லாமெத், டாலத், வாவ், ஹே. ஆனா இதுக்கு அப்புறமா மனுஷன் பாவத்துல விழுந்த பிறகு 3ஆம் அதிகாரத்துக்கு பிறகு எங்கெல்லாம் இங்க இந்த தோல்தோத்துன்ற வார்த்தை வருகிறதோ அந்த எல்லா இடத்திலும் பாத்தீங்கன்னா இந்த 2வது வாவ் அங்க மென்ஷன் பண்ணப்படவே இல்லை. அந்த வாவ் பர்பஸா மிஸ் பண்ணப்பட்டு இருக்கிறது. அந்த வார்த்தையில அந்த ஒரு எழுத்து பர்பஸாகவே மிஸ் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது மனுஷன் பாவத்து நிமித்தமாக இந்த வாவ் என்கிறதான இந்த கனெக்ஷன், வாவ் என்ற எழுத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? வாவ் என்ற எழுத்துக்கான பிக்சர் என்னன்னா ஆணி, டு கனெக்ட். அந்த வாவனுடைய எழுத்து எப்படி இருக்கும்னா மேல இருந்து அப்படி வளைஞ்சு கீழே வந்துடும். இந்த வாவனுடைய பிக்சர் நமக்கு எதை காண்பிக்கிறது என்றால் பரலோகத்தை பூலோகத்தோடு கூட இணைக்கக்கூடியதான ஒரு லிங்க், வானத்தையும் பூமியையும் இணைக்கக்கூடியதான ஒரு கனெக்ஷன். சோ மனிதன் பாவம் செய்த பிறகு இந்த தோல்தோத் என்கிறதான மனுஷனுடைய சந்ததியில அந்த கனெக்ஷன் என்ன பண்ணிட்டான்? இழந்து போய்விட்டான். அப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், அந்த வாவ் மறுபடியும் ரெஸ்டோர் ஆகவே இல்லையா? அதுக்கப்புறமா வருகிறதான எல்லா இடத்துலயும் இந்த வாவ் 2வது வாவ் மிஸ் ஆகியே இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கலாம். இல்ல, ஆனா ஒரு இடத்துல இந்த வாவ் என்ன பண்ணப்பட்டிருக்கு? மறுபடியும் ரெஸ்டோர் ஆக்கப்பட்டிருக்கு. எங்கே அப்படின்னு பார்க்கும் பொழுது மத்தேயு கூட இல்ல, அதுக்கு முன்னாடியே ரெஸ்டோர் ஆயிடுச்சு. அது ரெஸ்டோர் பண்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை ஒரு இடத்துல பண்றாரு. நம்ம ஏற்கனவே இந்த செய்தி கேட்டோம்னு நினைக்கிறேன். பினகாசோட கூட என்ன பண்றாரு? ஒரு உடன்படிக்கை பண்ணுறாரு. பினகாஸ் என்ன பண்றாரு? அந்த பாவம் செய்கிறதான அந்த பாவத்தின் வாதை நிறுத்தணுன்றதுக்கு என்ன பண்றாரு? ஜிம்ரி கஸ்பிய ஈட்டியில குத்தி என்ன பண்றாரு? சிலுவையை உயர்த்தி காண்பிக்கும் பொழுது அந்த இடத்துல என்ன பண்றாரு? உன்னோடு கூட சமாதானத்தின் நித்திய உடன்படிக்கையை நான் பண்றேன். அந்த ஷாலோம் என்கிறதான அந்த வார்த்தையில அந்த உடைக்கப்பட்ட வாவ் அங்க ஆண்டவர் என்ன பண்றாரு? பினகாசுக்கு கொடுக்கிறார். இந்த மீதியானுடைய ஸ்திரீகள் பண்ண பாவத்தின் நிமித்தமாக இந்த வாதை வந்தது. இந்த வாதை நிமித்தமாக பினகாஸ் செய்த விளைவாக ஆண்டவர் என்ன பண்றாரு? வாவ் ரெஸ்டோர் பண்றாரு. அதுக்கப்புறமாக எந்த இடத்துல இந்த வாவ் ரெஸ்டோர் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது ரூத்தினுடைய கதையில இதே மோவாபிய ஸ்திரீ தான். எந்த மோவாபிய ஸ்திரீ பண்ண பாவத்தின் நிமித்தமாக இஸ்ரவேல் ஜனங்க 18,000 பேர் அன்றைக்கு மரித்தார்களோ அதே மோவாபில இருந்து வந்ததான ஒரு ஸ்திரீயாகிய ரூத் தன்னுடைய நீதி நிமித்தமாக அவள் செய்த தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு காரியத்தின் நிமித்தமாக இந்த வாவானது என்ன பண்ணப்படுகிறது? ரெஸ்டோர் ஆக்கப்படுகிறது. இதே ரூத்தினுடைய சந்ததியிலிருந்து யார் வருகிறார்? யெஷுவா வருகிறார். அந்த ப்ராமிஸ் ஆண்டவர் மறுபடியும் மனிதனுடைய சந்ததிக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். 3வது குணாதிசயம், இன்றைக்கு கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டதன் நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம எல்லாருக்கும் ஒரு முக்கியமான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பரமண்டல ஜெபம் ஜெபிக்கும் போது நம்ம என்ன ஜெபம் பண்றோம்? பரமண்டலத்துல இருக்கீங்க பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக. உடைய ராஜ்யம் பரலோகத்தில் இருக்கிற ராஜ்யம் பூமிக்கு வருவதாக. உங்களுடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. இன்றைக்கு இந்த வாவை நம்ம பூமியில கொண்டு வருவது தான் நம்ம ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான ஒரு முக்கியமான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த வாவை எப்படி ஒரு ஸ்திரீ கொண்டு வந்தார்? பைபிள்ல பார்க்கிறோம், ஸ்திரீயுடைய வித்துக்கும் உன்னுடைய வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்ப ஸ்திரீயுடைய வித்துல தான் ஆண்டவர் யெஷுவா இந்த உலகத்துல பிறந்தார். மரியாளுடைய வாழ்க்கையின் வயிற்றில தான் பிறந்தார் இல்லையா? அப்ப மரியாள் பிறக்கக்கூடியதான தகுதியை பெற்றிருந்தார். எப்படி பெற்றிருந்தார்? மரியாள் இடத்துல தேவதூதன் வந்து சொல்லும் போது என்ன சொல்றாரு? கிருபை பெற்றவளே வாழ்க, ஸ்திரீகளுக்குள்ள நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அப்போ இந்த குவாலிட்டி எப்படி மரியாள் இடத்துல வெளிப்படுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த வார்த்தை பெற்ற உடனே இது எப்படி ஆகும்? நான் புருஷனை இன்னும் அறியவே இல்லை என்ற ஒரு கேள்வி எழுப்புல இருக்கிறது எழுப்புகிறார். அப்ப பரிசுத்த ஆவினால உனக்குள்ள ஒரு கற்பம் தரிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படும் போது அவன் என்ன சொல்றா? மரியாள் என்ன சொல்றாங்க? இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள். நல்லா கவனிக்கணும்.
மரியாளுடைய குவாலிட்டி இங்க வெளிப்படுது. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உங்களுடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகக்கூடாது. எந்த ஒரு மனுஷன் தன்னுடைய சுயத்தை சாகடித்து தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கென்று முழுவதுமாக அர்ப்பணிக்கும் போது, அவருடைய கரத்துல ஃபுல் சப்மிஷன் 100% சப்மிஷன் கொடுக்கும் போதுதான் கர்த்தர் அந்த மனுஷனை பயன்படுத்துறாரு. அந்த மனுஷனை பயன்படுத்தி ஆண்டவர் என்ன பண்றாரு? பரலோகத்தில் இருக்கிற மெசியாவை பூலோகத்தில நமக்கு கொண்டு வருகிறார். மரியாள் மாத்திரம் 100% சப்மிஷன் அன்னைக்கு இல்லைன்னா இயேசு கிறிஸ்துவை பூமிக்கு கொண்டு வந்திருக்க முடியாது. 100 மடங்கு சப்மிஷன். இன்றைக்கு இயேசுவை நம்ம பூமியில கொண்டு வரணும்னா கர்த்தர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னா, கர்த்தருடைய மகிமை பூமியில நம்ம இன்றைக்கு காண்பிக்கணும்னா கர்த்தர் எதிர்பார்க்கக்கூடிய காரியம் என்னன்னா 100% சப்மிஷன். ஆண்டவருடைய சித்தத்தின்படி, ஆண்டவருடைய நோக்கத்தின்படி, ஆண்டவருடைய எதிர்பார்ப்பின்படி நம்முடைய வாழ்க்கையை நம்ம வாழக்கூடியவர்களாக, நாம் அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக, அர்ப்பணிக்கப்பட்ட சந்ததிகளாக நாம் விளங்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். இனி வருகிற நாட்கள் மிகவும் கொடுமையான நாட்களா இருக்க போகிறது. நம்ம உலகத்துல பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே, நம்ம சுற்றி இருக்கிற நபர்கள் நிறைய பேர் எல்லாருமே நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம எதிர்க்கக்கூடியவர்களாக வரக்கூடிய நாட்கள் ரொம்ப சமீபத்தில் இருக்கிறது. ஆனா இந்த நாட்களிலும் கூட நமக்கு தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய சந்ததிக்கு இருக்க வேண்டிய ஒரே ஒரு நோக்கம் என்ன? கர்த்தருடைய ராஜ்யத்தை நம் பூமியில கொண்டு வர வேண்டும் என்றதான் இது ஒரே ஒரு மூச்சு, ஒரே ஒரு 100% சப்மிஷன் நமக்குள்ள இருக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணுவார்? நம்ம பயன்படுத்தி அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய சித்தத்தையும் இந்த பூமியில நம்மை கொண்டு செய்ய போகிறார். இன்றைக்கு நம்ம தெரிஞ்செடுத்திருக்கிறாரு, நம்ம எல்லாம் முன்குறித்திருக்கிறாரு, நம்ம எல்லாம் ஒன்று சேர்த்து இருக்கிறார், நம்ம எல்லாம் அடைத்திருக்கிறார். அதுக்கான ரீசன் என்ன? கர்த்தர் நம்ம குறிச்சு ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். இந்த கடைசி காலத்துல நம்ம எல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறதுக்கான ரீசன் என்ன? அன்னைக்கு பிரதரோடு கூட நான் பேசிட்டு இருக்கும்போது இது இந்த டைம்ஸ்ல நம்ம வாழ்றது ரொம்ப எக்ஸைட்டிங் டைம்ஸா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. எனக்கு ஒரு நிமிஷத்துல பக்கெட் இருந்தது. ஐயோ, இந்த டைம்ல இருக்கிறது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு காரியம், எக்ஸைட்டிங்கா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா உண்மையாகவே இந்த காலகட்டத்துல கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறதுக்கான ரீசன் என்னன்னா, கர்த்தர் நம்மிடத்துல இருந்து ஒரு சில காரியங்களை எக்ஸ்பெக்ட் பண்றாரு. நம்ம ரோல் மாடல்ஸ் நம்மளை நம்பி ஆண்டவர் என்ன பண்றாரு? இந்த காலகட்டத்துல நம்மை வைத்திருக்கிறார். அதுகளை அறிந்து, நாம் யார் என்று சொல்லி அறிந்து, ஒருபோதும் தேவ பிள்ளைகள் இந்த உலகத்தோடு கூட காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடியதான ஒரு எபிலிட்டி இருக்க கூடாது. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் அறியாதிருங்கள் என்று சொல்லி பைபிள் சொல்லுது. பிரதர் கிட்ட பேசும்போதெல்லாம் எனக்கு இந்த ஒரு விஷயம் என்ன சொல்றது, அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச காரியம் என்னன்னா, இந்த ஒரு விஷயம் திரும்ப திரும்ப do not compromise. பயம். இந்த உலகத்துல ஐயோ இவங்க பார்த்து இப்படி சொல்லிடுவாங்களே, அவங்க பார்த்து அப்படி சொல்லிடுவாங்களே அப்படின்ற பயம் இல்லாம, என்ன ஆனாலும் சரி, உயிரை பணைய வச்சாலும் சரி, என்ன தலை சீவி போட போறியா, அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி, கர்த்தருக்காக வாழக்கூடியதான ஒரு வாழ்க்கையை காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கவே கூடாது. அவருக்காக துணித்து வாழக்கூடியதான அந்த ஒரு வைராக்கியம், அந்த ஒரு விசுவாசம், அந்த ஒரு உறுதி, அந்த ஒரு தைரியம் இந்த காலகட்டத்தில் நமக்கு மிகவும் அவசியமா இருக்கிறது. கர்த்தர் எதிர்பார்க்கக்கூடியதான ஜெனரேஷன் தோல்தோல் இதுதான். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஜெனரேஷன் தான் நீங்களும் நானும் இருக்கிறோமா? அப்படிப்பட்ட வருங்கால சந்ததிகளை ஆயத்தப்படுத்தக்கூடியதான எபிலிட்டி நமக்கு இருக்கிறதா என்று சொல்லி நாமே ஆராய்ந்து பார்ப்போம். கண்களை மூடி தேவ சமூகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். அந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே, இந்த ஓய்வு நாளிலே நீ கொடுத்ததான இந்த அருமையான நாளிலே நம்முடைய வேதத்தை அமர்ந்து தியானிக்க முடியாது. விசேஷமாக இந்த தோல்தோல் என்ற வார்த்தை குறித்ததான இந்த சந்ததிகளை குறித்ததான ஒரு தியானத்தை நாம் இந்த நாளில் எடுக்க முடியாது. கிருபைக்காக சொல்லுகிறோம். எங்களுடைய சந்ததிக்கு நாங்களும் எங்களுடைய வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி ஆண்டவரே அன்றைக்கு யோசுவா சொன்னது போல இனி வருகிற காலங்களிலே நாங்கள் இந்த தைரியமாக எங்களுக்கு ஆண்டவரை வருகிற சந்ததிக்கு நாங்கள் முன்னாடி நிற்க, வாழ, இந்த நிமித்தமாக மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க எங்களுக்கு எபிலிட்டியை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கக்கூடிய காலம் வருகிறது என்று பைபிள் சொல்லுகிறதாக. இப்படிப்பட்ட காலங்களில் நாங்கள் உறுதியா இருக்க, உடைய வேதத்தை பிடித்திருக்க, உடைய வார்த்தையில தரித்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எங்களுடைய ஜீவியத்தை நாங்கள் புத்தரை போட எங்களுக்கு உதவி செய்யுங்க.
Help us to command your ways into our future generation, Lord. பின்வருகிற சந்ததிகளுக்கு உடைய வார்த்தை ஆபிரகாமை போல எங்களுடைய ஜீவ நிமித்தமாக நாங்கள் கமாண்ட் பண்ண எங்களுக்கு உதவி செய்யும். ரெபெக்காள் தன்னுடைய பிள்ளைகளை குறித்து பெற்றதான இந்த திருஷ்டாந்தம் ஆவிக்குரிய கண்ணோட்டம் வெளிப்பாடு இன்றைக்கு எங்கள் பிள்ளைகளை குறித்து நாங்கள் பெற்றிருக்க எங்களுக்கு கிருபை செய்யும். யாக்கோபு தன்னுடைய 12 பிள்ளைகளை குறித்து அவருடைய சந்ததிகளை குறித்து பெற்றிருக்க அந்த வெளிப்பாடு இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய பிள்ளைகள் மீதும் எங்களுடைய ஆவிக்குரிய பிள்ளைகள் மீதும் சந்ததிகள் மீதும் பெற்றிருக்க எங்களுக்கு உதவி செய்யும். அது மாத்திரமல்ல, கடைசியாக ஆண்டவரே, எந்த சந்ததியில அந்த வாவு இழந்து போனதோ, பாவத்தின் நிமித்தமாக இழந்து போன அந்த வாவை நாங்க மறுபடியும் ரெஸ்டோர் பண்ண உதவி செய்யும். உடைய ராஜ்யம் பூமியில கொண்டு வர எங்களுக்கு, நாங்கள் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ எங்களுக்கு உதவி செய்யும். யெகோவாவுடைய ராஜ்யத்தை பூமியில நாங்கள் கொண்டு வர மரியாதை போல 100% அர்ப்பணித்து ஆண்டவரே ஒரு ஜீவியத்தை ஜீவிக்க எங்களுக்கு கிருபை செய்யும். மீண்டுமாய் எங்களை முழுவதுமாக உங்களுடைய கருத்துல ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானித்தும் அவரே என்றென்றைக்கும் மகிமைப்படுவாராக. அந்த வார்த்தையின்படி நாம் வாழ வேண்டும் என்பது அவருடைய சித்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. தியானித்த வார்த்தையின்படி பார்த்தோமேயானால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் அவருக்குள்ளான வம்சங்களாக நம்மையும் வைத்திருக்கிறார். அவர்கள் எப்படி, நம் முற்பிதாக்கள் எப்படி தேவனுக்கு பயந்து தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தது போல நாமும் இருக்கும்படியாக இந்த சந்ததிக்குள்ளாக நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். அதை உணர்ந்து இந்த வேளையில அவர் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாகவும் வெளிப்படும்படியாக அவருடைய பரிசுத்த அக்கினி நம்மை நிரப்பி இன்னும் சுத்த பொண்ணாக விளங்க பண்ணபடியாக இந்த வேளையில நாம் தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்த போகிறோம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனே, இந்த நாமும் இந்த நாளிலே அறியப்படட்டும், எங்கள் மூலியமாக அறியப்படட்டும், சந்ததிகள் எழும்பட்டும். ஆண்டவரே, தேவ சித்தத்தை செய்த சந்ததிகள் நாட்களில எழும்பும்படியாக, தேவனுக்கு பிரியமுள்ள பிள்ளைகள் நாட்களில எழும்பும்படியாக நீர் நாம எழுப்புதலை கட்டளையிடுவீராக. நாம மாற்ற மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, நீரே உயர்ந்தவர். எங்களை உங்களுடைய பாதத்திலே படைக்கின்றோம், ஜீவ வழியாக படைக்கின்றோம். எங்களை பரிசுத்தமாக்குங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின்
நடத்தி கொண்டிருக்கிறீரே. நீரே பரிசுத்தர், நீரே உயர்ந்தவர். ஆண்டவரே மகிமைப்படுவீராக. ஆமென். ஹல்லேலூயா. நீரே நல்லவர். நீரே பரிசுத்தர், என்றும் உயர்ந்த தேவனே. உம்மையென்று பாடிடுவோம் உன்னத சமூகத்தில். ஆமென். நீரே பரிசுத்தர், என்றும் உயர்ந்த தேவனே. உம் சித்தத்திற்கு என்றும் எம்மை படைக்கின்றோம். ஓ அபிராமி தேவனே, பரிசுத்தரே, என்றும் உயர்ந்த தேவனே. ஹல்லேலூயா. எங்களை உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம். எங்களை உம்முடைய ராஜ்யத்திற்கு பிள்ளைகளாக வழிநடத்துவீராக. ஆபிரகாமின் தேவனை எங்களை வழிநடத்தி உம்முடைய ஆபிரகாமுக்கு சொல்லத்தக்கதான ஆசீர்வாதங்களை எங்களுடைய வாழ்க்கையில் கழிக்க செய்கிறேன். வார்த்தையில் உண்மை உள்ளவரே, வழிநடத்துகிறவரே, நீரே மகிமைப்படுவீராக. உம்முடைய ஆண்டவருடைய சித்தத்தை செய்து நாங்கள் பிரதிபலிக்க செய்வீராக. ஹல்லேலூயா. ஆண்டவரே மகிமை நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். உங்களுடைய தீவுள்ள நாட்கள் எல்லாம் உம்மை பிரதிபலிக்க உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எங்களை மூடி ஆண்டவரே, இந்த வேளையில எங்களை தாழ்த்தி இந்த சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த இடத்திலெல்லாம் பலவீனங்களாக இருக்கிறார்களோ அந்தந்த இடத்திலெல்லாம் தேவ பலன் பரிபூரணமாக விளங்க செய்வீராக. விசுவாசத்திலும் ஆண்டவரே குறைவுள்ளவர்களாக இருந்தால் ஆண்டவரே நீர் அந்த விசுவாசத்தை வர்த்திக்க செய்வீராக. ஆண்டவரை பெருக செய்கிற தேவனாக இருந்து நீர் தாமே உம்முடைய பிள்ளைகளை பலவானாக மாற்றும்படியாக, உம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்கும்படியாக, உம்முடைய ஆண்டவரை சாட்சிகளை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கும்படி செய்வீராக. எங்களுக்கு நாங்கள் ஒருமனதோடு ஜெபிக்கிறோம். யெகோவா ஹமஷியாவின் நாமத்தினாலே ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய வார்த்தைகளின்படி நடக்கிற பிள்ளைகளை நீர் ஏற்படுத்துவீராக. இந்த வேளையில ஆண்டவரே நீரே மகிமைப்படுவீராக. யெகோவா ஹமஷியாவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பு நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தரின் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதித்து உங்கள் எல்லோரையும் காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் எல்லோர் மேலும் பிரகாசிக்க செய்து உங்கள் எல்லோருக்கும் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் எல்லோர் மேலும் பிரசன்னமாக்கி உங்கள் எல்லோருக்கும் சமாதானம் கட்டளையிட கடவர். எல்லாருக்கும் முன்னொரு முறை ஓய்வு நாள், சமாதானம், ஷபாத், ஷலோம். மனமகிழ்ச்சி நாளிலே மறுபடியும் சந்தோஷத்தோட